தமிழர்கள் சாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழர் என்கிற உணர்வோடு பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மருதம் கலை விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எல்லா மதத்தினரும் கொண்டாடும் பண்டிகையாக தமிழ் புத்தாண்டும் பொங்கல் பண்டிகையும் இருக்கிறது என கூறினார். மேலும் இந்த கலை திருவிழாவில் கண்காட்சி, உணவு திருவிழா என சிறப்பாக நடைபெற்றது. எல்லா ஜாதியும் இருக்கிறோம், எல்லா மதமும் இருக்கிறோம். ஆக இந்த ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்துவர்கள் அவங்க மட்டும் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு அதே மாதிரி அவங்க பண்டிகை இருக்கு, இந்துக்களுக்கு அவங்களுக்கு சில பண்டிகை இருக்கு. ஆனா எல்லோரும் கொண்டாடுகிற பண்டிகையாக இந்த தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா இருக்கிறது என்று சொன்னால் நான் சொன்னதுதான் காரணம். இயற்கையை வணங்குவது, நாம் நமக்கு வளர்க்கப்பட்ட அந்த விலங்குகளுக்கு நன்றி சொல்லுகிற விழா, பழையதை மறக்கிற ஒரு நிகழ்வு, இவைகள்தான் இந்த 3 நாட்களுடைய நிகழ்வுகளை நாம் இறுதியாக கொண்டாடுகிற. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.